கடந்த சில நாட்களாக ஆஸ்கார் நாயகன் இசைப்பியல் அழைக்கப்படக்கூடிய நம்முடைய ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களை சுற்றி சுற்றி கடுமையான விமர்சனங்கள் வந்துட்டு சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக வந்துகிட்டு இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் சமீபத்தில் அவர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அவர் கொடுத்த பேட்டி தான். அந்த பேட்டியில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்பு மாதிரி எனக்கு வந்துக்கிட்டு இந்தி திரையுலகில் இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அதாவது கடந்த 8 ஆண்டுகளாக வந்துக்கிட்டு இந்தி திரையுலகத்தில் எனக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நான் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு என்னை வந்து இந்த மாதிரி ப்ளேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து வேற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால தான் வந்துக்கிட்டு குறிப்பாக ரசிகர்கள் கிடையாது, இதை வச்சு அரசியல் செய்யணும்னு நினைக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் வந்துக்கிட்டு இவர் மேலே கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் பதிலுக்கு ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்காரு. அதில் வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இந்த விஷயத்த பேசலை, ஃபஸ்ட்டு நான் ஒரு இந்தியன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் பேசியிருக்காரு. மன்னிப்பு கேட்காம ஒரு சில விஷயத்தை புரிய வச்சிருக்காரு. இதற்கு கடுமையான ஒரு பதிவை வந்துட்டு அவங்களுடைய தட் மீன்ஸ் வந்து தன்னுடைய அப்பாவுக்கு சாதகமாக ஒரு கடுமையான ஒரு பதிவை வந்துக்கிட்டு அவங்களுடைய பொண்ணான கதிஜா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய அப்பா வந்து சந்தித்த சில நிகழ்வுகளை வந்துக்கிட்டு அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது அவருடைய தனி மனித உரிமை, அதற்கு மதிப்பு கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வெறுப்பாக வந்துக்கிட்டு பேசாதீங்க. ஒரு அபியூஸ் பண்ணுறது மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் எல்லா பேரும் பேசுகிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் யார் மனசையும் காயப்படுத்த மாட்டார், கஷ்டப்படுத்த மாட்டார் அப்படிங்கிற ஒரு பதிவை போட்டு குடியரசுத் தலைவரோட நின்று ஃபோட்டோவை, அதாவது ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் குடியரசுத் தலைவரோட நிற்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை போட்டு பக்கத்தில் நம்ம இந்திய தேசிய கொடியை போட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. உண்மையிலே யோசிச்சு பார்த்தோம்னா ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் பேச்சை வச்சுக்கிட்டு ரசிகர்கள் யாருமே வந்துட்டு அவரை வந்து அபியூஸ் பண்ணல. அவருக்கு பிடிக்காத நபர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு சில விஷயங்களை பெரிதாக கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் மிக கவனமாகவும் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் அடுத்தடுத்து பேசக்கூடிய விஷயம் ரொம்ப பொறுப்புடனும் தெளிவாகவும் பேசினா அனைத்து ரசிகர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலாக இருக்குங்கிறதா இந்த ஒரு ஷார்ட்ஸ் மூலமாக நான் கேட்டுக்கக்கூடிய விஷயம். மீண்டும் ஒரு தகவலுடன்